ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். வாங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பரான மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மட்டன் கிரேவி பேச்சுலர்ஸ் கூட டக்குன்னு செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் கிரேவி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இதில் நான் இஞ்சி பூண்டு கூட சேர்க்கல, மட்டன் மசாலா மட்டும் தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயை லேசாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் மட்டன் கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வரும்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் சொல்கிற இந்த அளவு ஒரு 1/4 கிலோ மட்டன் சேர்த்து செய்கிற அளவுக்கு நான் சொல்கிறேன். 250 கிராம். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதோட நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனையும் இதோடு சேர்த்துடலாம். இந்தளவு வதங்கினா போதும். மட்டன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா எல்லாமே அந்த மட்டன்லேயே கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம குக்கரில் செய்கிறதுனால டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மட்டன் கிரேவியை. ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெய் மசாலா எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மட்டன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, இட்லி, ரைஸ் எல்லாத்தோடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலரி விட்டு குக்கரை மூடிடலாம். இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இருக்கிற தண்ணி கொஞ்சம் வற்றும். அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கூட கடைசியில் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி ஒரு 2 விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். மேலே மல்லித்தூள் தூவி அப்படியே சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிரும். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.